சேலம் மாவட்டம் பொழுதுகுட்டை ஆனைமடைவு நீர்த்தேக்கத்தில் தண்ணீர் திறக்க அரசு அதிகாரிகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்போம். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். அவர்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். தமிழ்நாடு அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் மங்கத் ராம் சர்மா அவர்கள் நேற்று ஒரு அரசாணை வெளியிட்டுள்ளார். அந்த அரசாணையில் சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டம் புழுதிக்குட்டை கிராமத்தில் உள்ள ஆனைமடுவு நீர்த்தேக்கத்திலிருந்து அணையின் பழைய மற்றும் புதிய பாசன விவசாயிகளுக்கு குடிநீர் தேவைக்காகவும் கிணறு மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதற்காகவும் இன்று முதல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக அரசாணை வெளியிடப்பட்டது. இதில் இன்று காலை 8 மணிக்கு தண்ணீர் திறக்கப்படுவதாக இருந்தது. நீர்வளத்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் வருகை தந்திருந்தனர். ஆனால் புதிய அணைக்கட்டு விவசாயிகள் அந்த அதிகாரிகளை முற்றுகிட்டு கடந்த 33 ஆண்டுகளாக அணை கட்டி முடித்து தண்ணீர் திறப்பதற்கான சரியான வரைவு விதி வகுக்கப்படாத காரணத்தினால் அது குறித்த முடிவு எடுத்த பிறகுதான் தண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று அதிகாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் ஏற்கனவே வெளியிட்ட 2016 ஆண்டுகளுக்கு முன்பு புதிய ஆயக்கட்டு விவசாயிகளுக்கு 80% தண்ணீரும் பழைய ஆயக்கட்டு விவசாயிகளுக்கு 20% தண்ணீரும் திறக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் 2016க்கு பிறகு விவசாயிகளுக்கு எந்தவித அறிவுறுத்தலும் இன்றி 60-40 என்ற விகிதத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.